போய் தேவனுடைய அன்பை இழந்து போவ நான் சம்மதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பிலே நான் உருக்கமாக நான் இணைந்து பிணைந்திருக்கிறேன். ஒருபோதும் அவருடைய அன்பிலிருந்து ஒன்றும் ஒருவரும் என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் நமக்குள் இருக்குமா? கர்த்தர் கிருபை செய்வார். அந்த ஜீவ பாதையில் வீசும் பிரகாசத்தில் அந்த பாட்டில் ஒரு சரணம் வரும். ஓட்டம் தொடங்கின பேர் அதிகம், கூட்டம் புதிதென்று பலர் வந்து சேர்ந்தார், நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். நான் நினச்ச மாதிரி இல்லை, இது அப்படி ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த ஆண்டவர் வேண்டாம். பலர் பின்வாங்கி போய்விட்டார்கள். நாமோ தேவனுடைய கிருபையினால் இன்றும் அவருடைய அன்பிலே உறுதியாய் நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்று பலர் போய்விட்டார்கள். நான் நினைத்தது போல் இல்லை என்று பலர் போய்விட்டார்கள். இது என்னவோ வித்தியாசமா இருக்குது, எனக்கு ஒத்து வராது என்று போய்விட்டார்கள். புரியாமல் போய்விட்டார்கள். பலரும் பலவிதத்தில் போய்விட்டார்கள். நாமோ இன்று வரையில் ஆண்டவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றும் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நிச்சயித்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமே. இன்னும் இன்னும் எத்தனை பாக்கியங்களை நாம் அடைய வேண்டி இருக்கிறது. ஆகவே ரோமர் நிருபத்தை, இந்த நிருபத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தை எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? அவர் கிறிஸ்துவை அறியாத நாட்களிலே தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று எண்ணி கிறிஸ்தவர்களை ஒவ்வொரு ஊராக சென்று அடித்து, ஸ்திரீகளையும் புருஷரையும் எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி காவலிலே போட்டு சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அந்த பவுல், தேவனுக்கு சத்துருவாய் இருந்த அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே தேவனோடு சமாதானம் பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே நீர் யார்? ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க என்று சொல்லி சமாதானம் பெற்றுக்கொண்ட பின்பு அவர் இப்பொழுது உபத்திரவப்பட ஆரம்பிக்கிறார். பிறரை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்த அவருக்கு இப்பொழுது என்ன உண்டாகிறது? உபத்திரவங்கள் உண்டாகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்ற உபத்திரவங்களை கொஞ்சம் மனக்கண்ணில் நினைத்து உணர்ந்து வாசித்து பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். நிறுத்தி நிதானமாய் நம்முடைய மனக்கண்களிலே நாம் அதை யோசிச்சு பார்த்தா எவ்வளவு கடினமான பாடுகளை அவர் தாண்டி வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 11:23 முதல் 27 வரை உள்ள அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாய் 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். எவ்வளவு பாடுகள்! இது இத்தனை எதனால் உண்டாயிற்று? தேவனிடத்தில் சமாதானம் பெற்று தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் பவுல் அப்போஸ்தலனுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதுவரை இதை அவர் மற்றவர்களுக்கு தான் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார். அவர் நல்லா இருந்தார், அவருக்கு பிரச்சனை இல்லை. என்றைக்கு தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து ஓட ஆரம்பித்தாரோ இத்தனை பாடுகளையும் அவர் சந்திக்க வேண்டியதாயிற்று. ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், இதில் ஒன்றாவது இன்றைக்கு நாம் மிலாறுகளால் அடிபட்டோமா, காவலில் போடப்பட்டோமா, கடலில் தத்தளித்தோமா? கஷ்டம். அற்ப பாடுகளையே தாங்க முடியாதவர்களாய் நாம் துவண்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் வசனம் சொல்கிறது, உபத்திரவங்களிலே மேன்மை
பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. உபத்திரவங்களை குறித்து அலுத்துக் கொள்ளாதீங்க, மேன்மை பாராட்டுங்க. இதன் மேல் நான் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுனால் நான் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் எல்லாருக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஏன் இந்த பாடுகள் என்று எல்லாருக்கும் நான் விளக்கம் கொடுக்க முடியாது. இந்த வசனத்தை மட்டும் சொல்ல முடியும். எனக்கு ஆண்டவர் அனுமதித்த இந்த பாதையில் நான் பொறுமையோடு பரீட்சைக்கு நின்று ஜெயிக்கிற நபராக மேன்மை பாராட்டி என் ஓட்டத்தை ஓடுவேன். ஹல்லேலூயா. வித்தியாசமான ஓட்டம், ஒரே சபை, ஒரே விசுவாசிகள், ஒரே குடும்பம், ஆனால் ஓட்டம், வாழ்க்கை பாதை வித்தியாசம். அதிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சந்தோஷமாய் தூக்கி கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டே ஆண்டவரை நோக்கி ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிரித்த முகத்தோடு, அது ஃபாதர் பாடினாங்கல்ல, சிலுவை சுமந்து சிரித்த முகமாய் சென்றிடு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளாம் லேஸ்ல, அது இந்த தமிழ்நாடெல்லாம் லேஸ்ல சிரிக்கவே சிரிக்காதுன்னு தெரியும். அதனால தான் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஹல்லேலூயா. சிரித்த முகமாய் சென்றிடுவோம், சிரித்த முகமாய் சந்தோஷமா போவோம். ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவோம், தேற்றுவோம், ஊக்கப்படுத்துவோம், தைரியப்படுத்துவோம், வசனத்தை சொல்லுவோம், நம்பிக்கை ஊட்டுவோம், நாமும் ஓடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறவர். இப்படி இருக்கிறவர்களுக்கு தான், நல்லா கவனிங்க, இப்படியெல்லாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று உபத்திரவத்தில் பொறுமையா இருந்து மேன்மை பாராட்டி இப்படி இருக்கிறவர்களுக்கு தான் எந்த வசனம் தெரியுமா? ரோமர் 8:28. ஹல்லேலூயா, ஆமென். சொல்ல முடியுமா சந்தோஷமா? எல்லாருக்கும் இல்ல. தேவனிடத்துல சமாதானம் பெற்று உபத்திரவங்களை சுமந்து கொண்டு பொறுமையோடு ஓடி அதிலே மேன்மை பாராட்டி தேவனுக்கென்று வாழ்ந்து சாட்சியா இருந்தாதான் சொல்ல முடியும், என் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது. வாசிக்கலாம், ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாய் சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றுமே என்னுடைய வாழ்விலே தேவ சித்தமில்லாமல் நடக்கிறதில்லை. அவருக்குள் நான் என்னை ஒப்பு கொடுத்து அவருக்குள் மறைந்து வாழ்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே சகலமும் நன்மைக்காக தான் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பாடல்ல ஒரு வரி வருமே, சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் நிறுத்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் அர்ப்பணிக்கிறேன். தேவ சத்தம் இன்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சப்தம் இன்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. ஹல்லேலூயா. இத்தனை பாடல்களை எழுதின இந்த பாட்டை பாடினதுனால அந்த குறிப்பையும் சேர்த்து சொல்லுகிறேன். காலம் சென்ற அருமையான தேவ ஊழியக்கார அம்மா சாரா நரோஜி அம்மா, அவங்க வாழ்க்கையில நல்ல அரசு பணியில இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்ற போது, இதுதான் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்பதை அறிந்த போது அந்த நல்ல அரசு பணியை அவர்கள் ராஜினாமா செய்து அவங்க தேவனுக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. கண்டிப்பா வீட்டில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க, மற்றவங்களோ முட்டாரோ நண்பர்களோ, சரி நீ வேலையை விட்டது போகட்டும், திருமணமாவது பண்ணிக்கோ. இல்ல, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்கிறேன், தேவ சித்தம் அல்லவா நிறைவேறணும். ஆண்டவரே நான் திருமணம் செய்யலாமான்னு சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், சொல்றேன். ஆண்டவர் சொல்லிட்டார், எம்மா வேலையும் இல்லை திருமணமும் இல்லை. அப்படியே ஆண்டவரே, சரி. ரூமை திறந்து வெளியே வந்து சொல்லிட்டாங்க, இல்லை எனக்கு திருமண வாழ்வு இல்லை. எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? உன்கிட்ட யார் பேசுகிறதோ எங்களுக்கு தெரியலை,
சும்மா எல்லாம் இது இல்லை அது இல்லை அது வேண்டாம் இது வேண்டான்ற எங்க போய் முடிய போகுதோ தெரியல. சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். அவங்கள போல பாடல்கள் வேற யாரால நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆகிலும் இல்லையா, இணையே இல்லாதவைகள் என்று சொல்லலாம் இல்லை, அவ்வளோ மேன்மையான வரிகள். எப்போ பாடினாலும், தனியா பாடினாலோ குழுவா பாடினாலோ சபையா பாடினாலோ உள்ளத்தை உருக்கி எடுக்கிற பாடல் வரிகள். ஏன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவ்வளவு விசேஷமானது. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டி ஓடுகிறவர்கள் தேவனுக்கென்று எவ்வளவு மகிமையாய் பிரகாசிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்வையும் அபதமாகவே மாற்றதான் ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு திருமணம் பண்ணாம சரி, நமக்கு இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் அழைப்புகள் வித்தியாசம் இருக்கிறது. ஆகிலும் நோக்கமும் தேவனுடைய அந்த லட்சியமும் நாம் அடைய போகிற இடமும் தேவனுடைய சித்தம், அவருடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆகவே மகிழ்ச்சியோடு சொல்லுவோம், தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நான் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன், தேவனுக்காய் ஓடுகிறேன், அவர் சொற்படி ஜீவிக்கிறேன், உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுவேன், நம்பிக்கை இழந்து போக மாட்டேன். ஏனென்றால் என் வாழ்விலே அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, செய்து கொண்டிருக்கிறார். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ் தொடர் காலம். இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இது முடியல. இது எப்போ முடியும்? என் பிராணன் போய் நான் அவரிடத்துல போய் சேரும்போது அந்த கிரியை முடியும். அதுவரையிலும் அது என்னிடத்துல நிறைவேறி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். வாசிக்கலாம் ரோமர் 8:16 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஏன்? தேவனுடைய சுதந்திரமா இருக்கிறோம். தேவனோடு சமாதானம் பெற்றவர்கள், தேவனுடைய நண்பர்களாய் மாறி போனவர்கள், தேவனுடைய அழைப்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், அவர் சொற்படி சிலுவை சுமந்து ஓடுகிறவர்கள், அவருடைய ராஜ்யத்தின் சுதந்திரம் என்றால் பங்காளிகள், லீகல் ஏர்ஸ், சட்டப்படி உரிமையாளர்கள். பிதாவின் சொத்துக்கு, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறபடினால வசனம் என்ன சொல்கிறது? இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. என்ன பாடுகளா இருந்தாலும் சொல்லுவோம், தைரியமாய் சொல்லுவோம், இனி வெளிப்பட போகும் பரிசுத்த மகிமைக்கு, ஆமென், மேலான இணையில்லாத மகிமைக்கு முன்பாக இக்கால பாடுகள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைத்து என் வலக்கரம் பிடித்து ஆண்டவர் என்னோடு சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறார். என் முடிவும் மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லலாமா? நான் என்னன்னு சொல்றதுனால நீங்க என்ன பத்தி நினைச்சிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் தான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்காக தான். இது ரெக்ஸிக்கு போல அப்படி நினைச்சிடாதீங்க. ஒவ்வொருவருக்காக, நாம் ஒவ்வொருவருக்காக எழுதப்பட்ட வார்த்தை அல்லவா? ஆமே. என் முடிவு என்று சொல்லும் போது நாம் ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. நம்முடைய முடிவு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. மேன்மையான ஒரு பங்கை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியம். லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்திலே ஐஸ்வர்யவான் எல்லாருடைய பார்வைக்கும் எப்படி காணப்பட்டான்? மனுஷர் பார்வையிலே மகா மேன்மை உள்ளவன், பாக்கியவான், கொடுத்து வைத்தவன், அதிர்ஷ்டசாலி என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்கவுங்க பாஷையில. லாசருவை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? யார் பெத்த பிள்ளையோ இந்த பாடுபடுதே. முடிவு என்னவாயிற்று? முடிவு என்னவாயிற்று? லாசரு பாக்கியவான், ஐஸ்வர்யவான், யார் பெத்த பிள்ளையோ. ஹல்லேலூயா, ஆமென். மகிமையிலே பங்கு பெற தகுதி உள்ளவர்களாக இருப்போமானால் நாமே பாக்கியவான்கள். இக்கால பாடுகளை சுமக்கும் போது சந்தோஷமாய் சொல்லுவோம்,
இனிவரும் மகிமைக்கு இவை ஈடு இணையே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்பிக்கையோடு ஓடும்படி என்னை அழைத்திருக்கிறாரே. முதற் பேரானவருக்குள் முன் குறிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். முழுவதும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போன இந்த உலகத்திலே தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் மூலமாய் அநேகரை தமக்கென்று சொந்தமாக்கும்படி தேவன் தீர்மானம் கொண்டபோது அந்த முதற் பேரானவராகிய தம்முடைய குமாரனுக்கு இணையாக அவரோடு கூட அநேகரை சேர்த்து கொண்டாரே. அப்படி சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நாம். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறதை வாசிக்கலாம். ரோமர் 8:29-30 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 8:29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? என்றோ எங்கேயோ வாழ்ந்தவர்களை குறித்து அல்ல, இன்று இப்பொழுது இதை வாசித்து விசுவாசித்துக் கொண்டிருக்கிற நம்மை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளாய் ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணத்தை தொடர்ந்து எத்தனை பேர் அவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து சொல்லப்பட்டதுதான். முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் மகிமை அடையும்படி ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி காத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் நம்பிக்கையிலே உபத்திரவத்திலே பொறுமையாய் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இக்கால பாடுகளுக்கு முன்பாக இனிவரும் மகிமை எவ்வளவு மேன்மையானது, அவைகளுக்கு முன்பாக இக்கால பாடுகள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி விசுவாசத்திலே வல்லவர்களாயிருப்பவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிகுந்த பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது சோர்ந்து போவதற்கல்ல, வசனங்களை இவ்விதமாய் தேடி ஆராய்ந்து வாசித்து பார்த்தால் புரியும். அதன் அர்த்தங்கள், மகத்துவமான அர்த்தங்கள் புரியும். எவ்வளவு மேன்மையான பாக்கியங்களை ஆண்டவர் என்னை குறித்தல்லவா சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்திருக்கிறார். திரும்ப வாசிப்போம். 30வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உற்றார் உறவினர் மற்றவர் முன்பு மகிமை கனம் இல்லை, அங்கீகாரம் இல்லை, அன்பு மதிப்பு இல்லை என்று எண்ணுகிறோமோ? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக நம்மை அழைத்து மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நான் யாரை போல் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரையோ போல் இருப்பதற்கு உலகத்தார் பலர் முயற்சிக்கிறார்கள், மனுஷர் பின்பு ஓடுகிறார்கள். அவர்களை போல எப்படியாவது மாற வாய்ப்பு இருக்குமா? ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாமா? ஒரு முடியை ஏதாவது மாத்திரலாமா? கலரை மாத்தலாமா? ஏதோ செய்யறாங்க. எவ்வளவு மேன்மையான அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என் குமாரனை போல மாறுங்கப்பா. அவர்தான் பூரணமானவர். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. நீங்க அவரை போல மாறுங்க என்று சொல்லி நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது என்ன சொல்லணும்? நான் ஏசப்பாவை போல இருக்கிறேனா? ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லலாமா? யாரை போல இருக்கணும்? அவரை போல இருக்கும்படி தானே பிதா அழைத்திருக்கிறார். அவர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கல்லூரியில் முன்பு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கள் அம்மா எல்லாம் படிக்கும் போதுன்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பணக்கார வீட்டு பிள்ளைகள் 2 பேர் வருவாங்களாம், அக்கா தங்கச்சி. அந்த பிரின்சிபல் சிஸ்டர் கான்வென்ட் ஸ்கூலில் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 2 பிள்ளைகளையும் முன்பாக அழைத்து, இந்த பிள்ளைகளை மாதிரி எல்லாரும் சாரி கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ மாதிரி. இப்போ பிதாவானவர் சொல்லுகிறார், என் குமாரனை போல நீங்க மாறுங்க, என் குமாரனை போல மாறுங்க. அதற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரனாகிய கிறிஸ்து எப்படி உடை உடுத்துவார்?
எப்படி தன்னை அலங்கரிப்பார், எப்படி பேசுவார், எப்படி சிரிப்பார், எப்படி நடந்து கொள்ளுவார். அப்படிதான் நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாதவைகள் எதுவும் என்னிலே இருக்கக்கூடாது, என்னிலே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. போன வாரம் செய்தியில் பையன்மார் யாரோ பாட்டு நிறைய மியூசிக் அங்கங்கே வாசிக்கிற பையன்மாரெலாம் யாரோ செயின் போட்டிருப்பாங்க, டிஷர்ட்டு போட்டிருப்பாங்க, கருப்பு, பெரும்பாலும் இப்போல்லாம் கருப்பு ட்ரெஸ் தான் போட்டு பாட்டு பாடுவாங்க, மியூசிக் வாசிப்பு இப்படிலாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா. புகை போடுவாங்க. அது மாதிரி எல்லாம் பார்த்த உடனே அவங்க எங்கேயோ பார்த்துருக்காங்க செல்லில். உடனே சொல்லிட்டாங்க, தம்பிமார் நீங்கள் யாரும் என்ன பண்ணிடாதீங்க, அதை போல் செயின் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ புருஷர் ஐக்கிய கூடுக வியாழக்கிழமை வரும்போது புருஷர்களுக்கு ஒரு சந்தேகம், அப்போ நாங்களும் போடக்கூடாதோ என்று ஒரு சந்தேகம் வரதானே செய்யும். பெண்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க போட்டு தான் ஆகணும், அவங்க போடுவாங்க. இந்த விஷயத்தில் அவங்க நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. இப்போ இவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ஏன்ட்ட கேட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? குமாரன் ஆகிய கிறிஸ்து, வசனத்தை சொல்லிடலாம்ல, குமாரன் ஆகிய கிறிஸ்து சொல்லுங்க. நீங்க இப்ப தைரியமா சொல்லலாம், நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க, சொல்லுங்க. குமாரன் ஆகிய கிறிஸ்து போடுவாரா? அவர் போடுவார்னா நீங்களும் போடுங்க. அவர் போட மாட்டார்னா நீங்க யோசிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பெரிய தப்பு ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் இல்லை, ஆனாலும் யோசிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியினில் துணிக்கலையோ, எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவியினில் துணிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஹல்லேலூயா. அவருக்கு எது பிரதானமா இருந்தது அதுதான் எனக்கும் பிரதானமா இருக்கணும். ஏனென்றால் அவரை போல் மாறும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கண்களை மூடி ஆண்டுடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. இத்தனை காரியங்களும் நமக்குள் நிறைவேறுமானால் சந்தோஷமா சொல்லலாம். ரோமர் 8:31 சந்தோஷமா நம்ம சொல்லலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. இவ்வளவு தகுதிகள் எனக்குள் இருக்குமானால் தேவனோடு சமாதானம் பெற்ற நபராய், தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை உள்ள நபராய், நான் தேவன் என்னை அனுமதிக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓடுகிற நபராய், அவரால் அழைக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கென்று முன்குறிக்கப்பட்ட நபராய் நான் இருப்பேனானால் எனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. என்னை ஒன்றும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. இதுவல்லவா விசுவாசம், இதுவல்லவா சத்தியத்தை அறிகிற அறிவு, இதன் மேல் அல்லவா நான் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணைகள், வீணான வாக்குவாதங்கள், கொள்கை விபரீதங்கள், மாய்மாலமான நம்பிக்கைகள், மதி மயக்குகிற பேச்சுகள் இவை அல்ல. தத்துவ ஞானமோ போன வாரம் நம்ம கேட்டோமே, அவைகள் அல்ல. இதுதான் நம்முடைய சிந்தையிலே நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவனுடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து பார்த்து, தகப்பனே, கேட்ட வார்த்தைகளின்படியே நான் அழைக்கப்பட்ட நீதிமானாய், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி அழைக்கப்பட்ட பரிசுத்தவானாய் நான் காணப்படுகிறேனோ? நோவா தேவனுடைய எச்சரிப்பை பெற்ற போது
அந்த காலத்தின் அவசரத்தை உணர்ந்து தன் குடும்பத்தோடு கூட தேவபக்தி உள்ளவனாகி அழிவுக்கு தப்புவதற்கென்று வேலையை ஆயத்தம் பண்ணினார். வார்த்தையை அசட்டை பண்ணினவர்கள் வெள்ளம் கழுத்து மட்டும் வந்த பின்பு கதவை தட்டி கெஞ்சி சத்தமிட்டார்கள். சமயம் போய்விட்டது, வாய்ப்பு போய்விட்டது. நமக்கோ இன்றும் ஆண்டுடைய வார்த்தை செவிகளிலே தொனித்து கொண்டிருக்கிறது. வருகைக்கு முன்பாக உள்ளங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். விசுவாசிக்க வேண்டியவர்களை விசுவாசிப்போம், விட்டுவிட வேண்டியவர்களை விட்டு விடுவோம், முன்னேறி செல்ல வேண்டியவர்களை முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தருகிற வார்த்தைகளை உம்மிடத்திலிருந்து நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் அநேக விளக்கங்கள் அவருடைய வியாக்கியானங்களுக்கு நேராக நாங்கள் கடந்து போய் உடைய ஆவிக்குரிய ஜீவத்தை நாங்கள் ஆண்டவரை கெடுத்துக் கொள்ளாதபடி தேவரீர் எங்களை ஆவியினாலே நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உலகத்தில் யாரையும் பார்த்தல்ல கர்த்தாவே, எந்த ஊழியக்காரரையும் பார்த்தல்ல, நீங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு மாதிரி. அல்லேலூயா. நாங்கள் உண்மை போல மாறுவதுதான் நீர் எங்களுக்கு வைத்த கொடுத்த கட்டளை. அதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய கடமையும் அதுதான். அதற்கு நேராக மாத்திரம் நாங்கள் கடந்து வர தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். உலகத்திலே சபைகளிலே ஊழியங்களிலே பலர் பல விதங்களாக இருக்கலாம். அநேக சபைகள், அநேக பிரிவுகள், அநேக கொள்கைகள், அநேக வியாக்கியானங்கள், அநேக தத்துவங்கள் இவை எல்லாம் இருக்கும் என்று உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அதில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அப்படியே நாங்கள் இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கீங்க. ஆகவே நாங்கள் ஆவியோடைய ஆலோசனையோடு நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர, நாங்கள் நினைக்கிறபடி இந்த உலகத்தில் வாழ அல்ல, நீர் நினைக்கிறபடி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ, நாங்கள் நினைக்கிறபடி ஊழியத்தை செய்யும்படியும் அல்ல, நீர் எங்களை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாத்திரம் நாங்கள் இந்த உலகத்திலே காணப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபையும் பலனும் ஞானமும் ஆண்டவரே தந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. கொடுத்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். வெளியாடையாளை இன்னும் ஆண்டவர் நீங்கள் பயன்படுத்தபடி ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவரே வெளிநாடுகளில் உள்ள எல்லா சூழ்நிலையும் நீங்கள் அறிவிங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவரீர் சகலத்தில் நன்மை செய்யும்படி ஜெபிக்கிறேன். விசேஷமாய் உம்முடைய பிள்ளைகள், ஏழை எளியவர்கள், எந்த நாட்டவராக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை தேற்ற முடியும், தப்புக்கும்படியும் சொந்த வீட்டுக்கு கொண்டு வர முடியும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வட மாநில ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கேம்ப்ஸ் ஊழியங்களுக்காக சோதரம், அங்குள்ள கட்டிட பணிகள் மற்றுள்ள பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அதில் நாங்களும் செய்ய வேண்டியவர்களை செய்ய தேவரி எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அங்கு ஊழியம் செய்யும்படி எத்தனை ஆண்டவர் ஜனங்கள் இந்த தென்னகத்திலிருந்து எழும்ப வேண்டுமோ அவர்களெல்லாம் எழும்பும்படி தேவ ஆவியான இந்த நாட்களில் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, அதற்காய் கண்ணீரிட்டு ஜெபிக்கிற பாத்திரங்களை இந்த சபையிலும் ஆண்டவரே நீங்கள் எழுப்பணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய மேன்மையான காரியங்களை இழந்து நாங்கள் உலகத்தினராய் ஓடாதபடி நாங்கள் ஆவிக்குரிய ஞானமும் பலம் உள்ளவர்களாய் ஆவிக்குரிய அதிகாரத்தை இடத்திலிருந்து பெற்றுவிட்டவர்களாய் காணப்பட தேவர்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். அப்படியே செய்யுங்க. உங்களுடைய நன்மையான கிருபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற சகல வஞ்சனை நாவிகளும் ஆண்டவரே அந்தகார அதிகாரங்களும் பிசாசின் நாவிகளும் மனுஷனுடைய அறிவு ஞானமும் இயேசு நாமத்தால் நிர்மூலமாகவும் பிடிச்சு வைக்கிறேன். தேவ ஆவியோடைய வழிநடத்தலும் உம்முடைய பிரசன்னத்தின் வெளிச்சம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பரிபூரணப்பட்டிருக்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவர் வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர்களை மன பாரங்கள் உள்ள பிள்ளைகள் இருந்தால் பாரங்கள் எல்லாம் மாற்றுங்க. ஆண்டவரே, பலவீனங்கள் உள்ள பிள்ளைகள் உண்டு, பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. அப்படி எதிர்பார்ப்போடு வந்திருந்தால் அந்த எதிர்பார்ப்புகளை நன்மையாய் நீங்கள் ஆக்கி கொடுங்க. குறைகள் இருந்தால் குறைகளை எல்லாம் நிறைவாக்குங்க. ஆவிக்குரிய பலவீனத்தில் இருந்தால் ஆவிக்குரிய பலனை காட்டிடுங்க. குடும்ப நிலைமையிலே பல பிரச்சனைகள் சூழ்நிலை இருக்குமானால் ஒருவேளை அவர்களை நீங்கள் சந்தித்து ஆண்டவரே பயப்படாதே, தெரியாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு துணை இருக்கிறேன் என்று வலது கரத்தை பற்றி சொல்லும்படி ஜெபிக்கிறேங்க. தாவே, ஆறுதலோடு சமணத்தோடு கடந்து போக உதவி செய்யுங்க. உம்மில்தான் எங்களுடைய வெற்றி, உம்மில்தான் எங்களுடைய மகிழ்ச்சி, உம்மில்தான் எங்களுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய வருங்கால வாழ்க்கை உம்மில்தான். அவளை நினைந்து நாங்கள் ஆண்டவரே அப்போ ஞானமாய் நடந்து கொள்ள அனைவருக்கும் உலகளாவிய சபைக்கு ஆண்டவரே உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். நம்பிக்கையோடு நடிச்சிருக்கிறோம்.